ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். விநாயகர் சதுர்த்திக்கு சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவாயூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூர் கிளம்பிட்டோம். என்னோடய தங்கச்சி பையனுக்கு சோறு ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நாங்கள் அப்படியே போனோம். ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரிப்பு பசங்களோட. ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அப்பா தான் கார் ஓட்டுறாரு. நாங்கள் ஈரோட்லேருந்து கிளம்பியிருந்தோம். எங்கள் தங்கச்சி ஃபேமிலி சேலம்லேருந்து கிளம்பியிருந்தாங்க. ஸோ மீட் அவுட் பாயிண்ட்டுக்கு 2 பேரும் அந்த கோயம்புத்தூர் ஸ்டார்டிங் டோல்கேட் இருக்குல்ல, அங்கே அவினாஷி முடிச்சுட்டு அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீட் அவுட் பாயிண்ட் வச்சுருந்தோம். அங்கே போய் ஒரு டீ காஃபிலாம் நல்லா ரெஃப்ரெஷிங்க்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவலே தான் போச்சு. ஆனால் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹெக்டிக் டிராஃபிக்கு. ஏன்னா அந்த ஓணம்க்கு முன்னாடி வீக் அப்படிங்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின். அதனால் ரொம்ப டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. ரொம்ப நின்று போகிற மாதிரி இருந்தது. ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த எல்என்டி ரோட்லலாம் இன்னும் பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது ஃபுட்டெல்லாம். ஆனால் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் தீந்துடுச்சு ஒரு 2 o'clock. எல்லாம் அந்த முகூர்த்த சீசன் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நாங்கள் சரின்னு எல்லாமே இந்த மாதிரி நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் ரொம்ப பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க 2 பேத்தையும் வச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. டாட்லரையும் பேபியும். என்னென்னா என்னோடய பெரிய பையன் என்கிட்ட வரணும் அப்படின்னா குட்டி பையன் உடனே அழுவ ஆரம்பிச்சிடறான். குட்டி பையன் என் பக்கத்தில் உட்காந்தான்னா பெரியவன் உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறான். இப்படியே தான் போணுச்சு. நான் உடனே பின்னாடி சீட்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பையன் மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்தான். ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 week பிஃபோரே புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா முகூர்த்த டைமு அப்படிங்கிறனால ஒரு 10 ஹோட்டல்ஸ் ரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா புக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூம்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ காட் கிரேஸாக ரூம் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் ரூம் புக் பண்ணிட்டோம். 1300 rupees தான் ரூம் புக் பண்ணோம். ரொம்ப காம்பேக்டான ரூம் தான், நல்லா தான் இருந்தது, நீட்டாக. ஆனால் ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருந்தனால எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் குழந்தைங்கள்லாம் வச்சிட்ருக்கறனால, எனக்கும் என் தங்கச்சி குழந்தையும் வச்சிட்ருக்கனால அவங்களுக்கும் ரூம் ஸ்ப்ரே அடிக்காது, இல்லாத ரூமாக கொஞ்சம் மைல்டாக இருக்கிற ரூமாக கொடுங்க. ஏன்னா அந்த மலைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஸ்ப்ரேயோட ஸ்மெல் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப மழை தான். அங்கே கேரளா ஸ்டார்ட் பண்ண அந்த பார்டர் டச் பண்ணதுலேருந்தே ஃபுல் ஹெவி ரெயின் தான். ரெயின்லேயே தான் போயிட்டு இருந்தோம். அதுவும் நம்ம ஊர் ஈரோட்லேருந்து வெயில் கொளுத்துருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூரில் மலையான மலை, கொஞ்சம் மழை இல்லை. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலே அப்படியே நின்றுட்டுருந்தோம். அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவாயூர் ரீச் ஆனோட்டி குருவாயூரில் இப்போ ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்காக ஹோட்டலோட மேப் போட்டுக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மஞ்சிரா ரோட்டில் மஞ்சிரா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இது குருவாயூரோட டெம்பிள், ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். பட் நாங்கள் அந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட் வழியாக தான் நாங்கள் என்ட்ரி ஆனோம். எனக்கு பார்த்திங்கன்னா குருவாயூர் டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே எப்பயுமே கூட்டமாகவே தான் இருக்கும். உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஐபி டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த டைம் பார்த்திங்கன்னா விஐபி டிக்கெட்டு 1000 rupees போட்டிருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்டில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா விஐபி டிக்கெட்டு 1000 rupees எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம சோறுணும் டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க இப்போ என்னோடய தங்கச்சி வீட்டுக்கார் குழந்த அவங்க 3 பேர் அதில் போயிட்டாங்க. மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா 1000 rupeesக்கு அமௌண்ட் பண்ணிவிட்டு அதில் போனாங்க. நான் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய குட்டி பையனும் போகலை. நைட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அது இல்லாமல் சோறுணும் டைமில் 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா கூட்டிகிட்டு போகாதுன்னு அது ஒரு பெரிய வார்போரே நடந்தது. அதனால் நான் ரூம்லேயே இருந்துக்கிட்டேன். ஸோ மற்றவங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஒரு காலையில் ஒரு ஹோட்டலில் போய்
பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் குருவாயூருக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு டெம்பிளை பார்க்கலாம் எப்படி உள்ளே வா அப்படின்னு சொல்லி என்னை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பார்த்தா பட் ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால உள்ளே போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு மம்மியூர் டெம்பிள் போய் மம்மியூரில் சாமி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஆந்தி வேலியில் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் அந்த மஞ்சுரா லாட்ஜு. லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட்லேயே வந்து கோயிலுக்கான என்ட்ரன்ஸில் அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் நாங்கள் போயிருந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு தோசை கொண்டு வரத்துக்கே ரொம்ப 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. நாங்களாம் சாப்பிட்டு முடிக்கவும் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு அந்த கடையிலேயே. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி வேல வந்து சாப்பிட்டோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. கேரளா ரைஸ் தான் வாங்கிக்கிட்டோம். பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்ட்ரு வந்துவிட்டோம். அங்கே வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாஷி உடுப்பி ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.